தண்டியடிகள் நாயனார். தண்டியடிகள் நாயனார் திருவாரூரில் செங்குந்தர் மரபில் பிறந்தவர். இவர் பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவர். திருவாரூர் கமலாலய குளத்தில் சேரும் சகதியும் அதிகமாக இருக்குது, அதை தூர்வாரணும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அதை கேட்ட இவர் அதை நம்ம தூர்வாரலாம் அப்படின்னு நினச்சிட்டு 2 கொம்பு, கயிறு, மண்வெட்டி, கூடை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குளத்துக்கு போகிறாரு. அங்கே குளத்தின் மேற்பரப்பில் ஒரு கொம்பை நட்டு வைக்கிறாரு, குளத்துக்குள்ளே ஒரு கொம்பை நட்டு வைக்கிறாரு. 2க்கு இடையில ஒரு கயிறை கட்டுறாரு. அதுக்கப்புறம் குளத்துல இறங்கி அங்கே இருக்கிற குப்பைகளெல்லாம் எடுத்து கூடையில் போட்டுட்டு மேலே ஏறி அந்த கயிறை பிடிச்சிட்டே வந்து கொட்டிட்டு போகிறாரு. இப்படி தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காரு. இதை பார்த்த சமணர்கள் அவரை ரொம்ப கேலி பண்ணுறாங்க. கண் பார்வை தெரியாதவராம், இவர் குப்பையெல்லாம் கொட்டுறாராம், இவர் தூர்வார போகிறாராம் அப்படின்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் சமணர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் தூர்வாடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம், சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் நீங்கள் மண்வெட்டினால் வெட்டும்போது இறந்து போயிடாதா, இது ஒரு செயலா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டும் கேட்காத மாதிரி இவர் வந்துடுறாரு. அப்போ தான் அவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கண் பார்வை தான் தெரியாதுன்னு நினச்சோம், காதும் கேட்காது போலையே அப்படின்னு கேலி பேசுகிறாங்க. கேட்குறாரு, அது எதுவும் பேசாமல் வராரு. அப்போ அவங்க மீண்டும் வம்புக்கு வராங்க. அவங்களுடைய மண்வெட்டி எல்லாத்தையுமே வாங்கி தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட வந்து தண்டியடிகள் முறையிடுறாரு. இந்த மாதிரி சமணர்கள் செய்கிறாங்க, என்னுடைய பணிக்கு இடையூறாக இருக்கிறாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு மனவேதனையோட வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு இரவு தூங்குறாரு. தூங்கும்போது அவருடைய கனவுல இறைவன் தோன்றி, நீ உன் மனக்கவலையை விடு, உனக்கு நாளை கண் பார்வை வரும், அதே நேரத்தில் சமணர்களுடைய கண் பார்வை மறையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அதே நாளில் அன்று இரவே ஈசன் வந்து சோழ அரசருடைய கனவுலையும் போய் தண்டியடிகள் செய்யும் திருக்குல திருப்பணியை முடித்து வைப்பீராக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அரசர் எப்படா விடியோன்னு காத்திருக்காரு. விடிஞ்ச உடனே வேகமாக அந்த குளத்துக்கு வராரு. வந்த உடனே நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு தண்டியடிகள்கிட்ட. அவர் நடந்ததை சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் மண்வெட்டி வச்சு வெட்டிகிட்டு இருந்தேன், சமணர்கள் வந்து என்னை கேலி செஞ்சு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. அரசர் வந்து சமணர்களை பார்த்து கேட்குறாங்க, கண் பார்வை இல்லாதவங்க அப்படின்னு ரொம்ப ஏளனம் பண்ணுறீங்க, நாளைக்கே அவருக்கு கண் பார்வை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுவோம் அப்படின்னு சமணர்கள் சொன்ன உடனே அரசர் சொல்கிறாரு தண்டியடிகளை பார்த்து, உமக்கு கண் பார்வை வர செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் குளத்துக்குள்ளே மூழ்கிறாரு. மூழ்கும்போது கண் பார்வை இல்லை, மூழ்கி எழுந்திருக்கும் போது கண் பார்வை வந்துடுது அவருக்கு. சமணர்கள் ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சு அந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. இதுதான் தண்டியடிகளுடைய வரலாறு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, நாட்டமிகு தண்டி அடிகளுக்கும் அடியேன்னு சொல்லியிருக்காரு.